இயேசு கிறிஸ்து பிறப்பு விழா. இயேசு பிறப்பு. நசரேத் என்னும் கிராமத்தில் மரியாள் என்ற இளம்பெண் வாழ்ந்து வந்தாள். இவள் மிகவும் பரிசுத்தமானவள், அளவு கடந்த கடவுள் நம்பிக்கை வைத்திருந்தாள். ஒரு நாள் மரியாள் தூங்கிக் கொண்டிருந்த போது தேவதூதரான கபிரியேல் தூதர் இவள் முன் தோன்றினாள். மரியாளே, கடவுள் என்னை அனுப்பியுள்ளார். கடவுள் உன் மீது சிறப்பு திட்டத்தை வைத்துள்ளார். இந்த உலகத்தை மீட்பதற்காக ஒரு குமாரனை தூய ஆவியால் நீ பெற்றிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது மரியாள் யோசேப்புக்கு நிச்சயம் செய்யப்பட்டவள இருந்தாள். உடனே மரியாள் அப்படியே ஆகட்டும் என்றார். மறுநாள் யோசேப்பு சந்தித்து நடந்ததை அனைத்தும் சொன்னார். யோசேப்பு குழப்பத்தோடு வீடு சென்று உறங்கினார். யோசேப்பு கனவில் கடவுள் தோன்றி, தாவீது மகனே, மரியாள் தூய ஆவியால் கருவுற்று இருக்கின்றார். அவளுக்கு ஒரு ஆண்மகன் பிறக்கும். அவனுக்கு இயேசு என்று பெயர் சூட்டுங்கள் என்றார். உடனே மரியாளை ஏற்றுக்கொள், நீ புறப்பட்டு நசரேத்திற்கு செல். அப்பொழுது யோசேப்பு நசரேத்திற்கு சென்றார். அப்பொழுது நசரேத் கிராமத்தின் அரசரான அந்த நாட்டை சேர்ந்த மக்கள் அனைவருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். யோசேப்பு வேறொரு நாடான பெத்லகேமை சேர்ந்தவர். மரியாளும் யோசேப்பும் பெத்லகேம் செல்ல முடிவு செய்தார்கள். 3-4 நாட்களில் நடைப்பயணமாக பெத்லகேம் சென்றடைந்தார்கள். அங்கு தங்க இடம் இல்லாததால் மாடு தொழுவத்தை சென்று தங்கினார்கள். அங்கு இயேசு கிறிஸ்து பிறந்தார். பெத்லகேம் அருகில் உள்ள மலையில் ஆடு மேய்ப்பவர்கள் 2 இருந்தார்கள். அங்கு ஒரு நட்சத்திரம் பிரகாசமாக தோன்றியது. தேவதூதர் தோன்றினார். பெத்லகேமில் உள்ள மாட்டு தொழுவத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அவரே உங்கள் கடவுள் என்றும் சொல்லி தேவதூதர் மறைந்தார். உடனே பெத்லகேமில் மாட்டு தொழுவத்திற்கு சென்றார்கள். அப்பொழுது மரியாளும் யோசேப்பும் குழந்தை இயேசுவை சந்தித்தார்கள். குழந்தை இயேசுவை பார்த்து முழங்காலிட்டு வணங்கினார்கள். உடனே ஊருக்குள் சென்று மக்கள் அனைவரையும் திரட்டி நடந்ததை தெரிவித்தார்கள். பிறகு குழந்தை இயேசு பிறப்பை அனைத்து இடங்களிலும் பரவத் தொடங்கியது. Mm.